சப்ஸ்கிரைப் பண்ண வீலுக்குலாம் ரொம்ப நன்றிம்மா. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா மீதி மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க சேனலை. வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிய. அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க என்ன. வீடியோ பார்க்குறவியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மாறா மாறா மாறா, என்னத்தே அவிய பாத்ரூமில் இருக்காவ? என்னம்மா ஒரு ஏலம் விட்டுட்டு கிடக்கா? என்ன விஷயம்? சித்தியும் சித்தப்பா வந்தாவல இன்னைக்கு. அதான் உங்க தம்பி விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பாவ போல. அதான் அவளை பார்க்க வந்தாவ. பார்த்துட்டு போனாவ. உங்க 2 பேரையும் கேட்டாவ, சொல்ல சொன்னாவ உங்களை கேட்டேன்னு. அப்புறம் அவ வீட்டுக்கு வர சொன்னாவ. உன்னை எல்லாரையும் கூப்பிட்டாவ. உன் தம்பி பொண்டாட்டி எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு போறாவ பத்துக்க. இந்த பக்கமே வரமாட்டேன்னு அவளம்மா கோவம்லாம் இப்போ போயிட்டோ? அதான் யாருக்கும் தெரியாம உங்க அக்காவும் உங்க அம்மாவும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் சமாதானப்படுத்திட்டு வந்தாவல்லங்க. அப்பயே தீந்து போயிருக்கும் கோவம். என்னத்தே நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா. அப்புறம் அக்கா தங்கச்சி சண்டை போட்டவர் பேசாமையா இருப்பாவ. சரி, அவிய தான் இப்போ வந்துட்டாவல்ல. வரணும் நீ அவியிலே வந்துட்டாவ. நீங்க உங்க இடத்த விட்டு இறங்கல, நீங்க உங்க இடத்துல தான் நிக்கிய. இப்பயாச்சும் நாளைக்கு போயிட்டு வருவோம் வாங்க. எல்லாம் கூப்பிட்டு போறாவல்ல, மரியாதைக்கு போயிட்டு வருவோம். அத்தே புதுசா கல்யாணம் பண்ணுவியா? அவிய 2 பேரும் நீங்களும் வேணா போயிட்டு வாங்க. நாங்கெல்லாம் என்னத்துக்கு அங்க போட்டு சும்மா எல்லாரும் போயிட்டு வருவோமா? அவ எல்லாரையும் வர சொல்லிட்டு போயிருக்கா பாத்துக்க. நீ மட்டும் வீட்டுல தனியா இருந்து என்ன பண்ண போறா? அப்படியே வா, அப்புறம் அக்கா எல்லாரும் போயிட்டு வருவோம். ஆமா கலை, கிளம்பு, போயிட்டு வருவோம்ண்ணே. அப்படியே சொல்றீங்க? சரிங்க. சரி, நாளைக்கு போவோம். அவகிட்டையும் சொல்லிடு, அந்த சுச்சுமா கிட்ட. அட நீங்க சொல்லுங்க தே, நான் என்னத்து சொல்ல? உங்க தங்கச்சி வீட்டுக்கு போறது நீங்க தான் சொல்லணும் அவகிட்ட. நான் இப்போ என்னத்து சொல்ல? சரி கூப்பிடு அவளை, நானே சொல்லிடுறேன். சுஷ்மா இங்க வாயா. இப்போ வந்துட்டா தே. நாளைக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு போறோம் பாத்துக்க. காலையிலேயே கிளம்பி ரெடி ஆயிருன்னு எல்லாம் போறோம், போயிட்டு வந்துடும். யார் அது இன்னைக்கு வந்துச்சே? அதுவா? ஆமா ஆமா, அதுதான். அது ரொம்ப பேசுது. அது வீட்டுக்கு நான் வரல. இந்த இதெல்லாம் இங்கே வச்சுக்காத பார்த்துக்க. போனால் போவதான் செய்யணும், வானா வரணும். வரமாட்டானா அதுக்கு நீ சொல்லக்கூடாது. என் மகன் வரட்டு, 2 பேரும் கிளம்பி வாங்க, நாளைக்கு அங்கே போகிறோம், அவ்வளோதான். அப்போ நானும் அதுக்கிட்டே சொல்லிக்குதோ, நீ போ. ஏமா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறா மூஞ்சில் அடிச்ச மாதிரி? நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டியா? இப்போ பார்க்குறல்ல வாக்கத்தை, அவள் பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. அது உன் சித்தி ரொம்ப பேசுது. ரோட்டில் நிற்கும் இதை மாதிரி மருமக கிடச்சா அப்படின்லாம் சொல்லிச்சோ. எனக்கு அதே பிடிக்கல. மரியாதை இல்லாத வீட்டுக்கும் நம்பல் வர்றதில்லை. இவன் மட்டும் சும்மா இருந்த மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கா. அவளை வாயை மூடுலாம் கேள்வி கேட்க தான் செஞ்சாய்வா. இந்த ஒரு வாட்டி விட்டுருமா வா எங்களுக்கோசம். அவையே ரொம்ப சண்டை போட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தோம் பார்த்துக்க. அவைய ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காவ. அதுக்கு தான் ஒரு மரியாதைக்கு நம்மளும் போயிட்டு வந்துடுவோம். இன்னும் ஏதாச்சும் சொன்னால் பார்த்துப்போம், வா போகலாம். அது ஏதாச்சும் சொல்லிச்சுன்னா நானும் சொல்லிடும், பார்த்துக்கோங்க. அப்புறமே என்ன யாரும் சொல்லக்கூடாது. ஆமாம், இப்போ மட்டும் உன்னை சொல்லிட்டா இருக்கோம். 1000 கேள்வி கேட்டு தான் அனுப்பிச்சிச்சா அவிய 2 பேரையும். ஒன்றும் கேட்காத மாதிரி நிற்க வந்து. சரில, அக்காளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு சித்தி வீட்டுக்கு போகிறோன்னு. அவளும் வருவேன்னா வேணா வர சொல்லு, அப்படியே எல்லாம் ஒன்றா கிளம்பி போயிடுவோம். அவளை ஏமா கூப்பிட்டு கிடக்கா? அக்கா வேணா அத்தான் கூட போயிட்டு போறா. அவிய கடையெல்லாம் விட்டுட்டு அவளை கூட்டிகிட்டு போய்க்கிட மாட்டாவ. நீ வர சொல்லு, நம்ம கூட்டு போவோம். அவியிலேயே அங்கே ஒழுங்காக இருக்காம அப்பப்போ இங்கே ஓடி வந்துடுவாவ. அவிய இருந்தாலும் இவிய விட மாட்டாவ போலையே. சும்மா கிடக்கிறத கூட்டிட்டு வாங்க அவ ஃபோனை போட்டு. போய் 2 நாள் தானே ஆகுது. அப்புறமா வேணா நம்ம இன்னொரு நாள் போகும்போது கூப்பிட்டுக்கலாம். இல்லை 2-3 நாள் கழிச்சு வேணா கூட போவோம் வர சொல்லி. வேணாம், இதே ரொம்ப நாள் ஆகிட்டு போனோன்னு இருந்தது. அவளை வர சொல்லுங்க, போயிடுவோம் நாளைக்கு. என்ன மேடம் கோவமா இருக்கீங்க போல, என்ன விஷயம்? நாளைக்கு உன் சித்தி வீட்டுக்கு போகணுமா? உங்கள் அம்மா சொல்லுது. வானா வரணும், போனா போ அப்படின்னு சொல்லுது. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? நீ என்ன பண்ணும் எனக்கு தெரியாது. நாளைக்கெல்லாம் நான் அங்கே வராது. நீயே உன் அம்மா கிட்டே சொல்லிக்கோ. அன்பா சொன்னால் சுஷ்மா கேட்கும். உங்கள் அம்மா அதிகாரம் பண்ணுது. உன் சித்தி என்னென்ன பேச்சு பேசுது என்ன? ஏ பகவான், வாயா அது? நீயே சொல்ல வேண்டியதானே சுஷ்மா, நான் என்ன சொல்ல முடியும்? என்ன எதுக்கு இழுத்து விடுற நீ? நீதானே புருஷன். உன்னால் தானே இந்த வீட்டுக்கு வந்து நான் உட்காந்துருக்குதோ. அப்போ நீ தான் இதை தீர்த்து வைக்கணும். நீ தான் சொல்லணும். இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகுது. எங்கள் அம்மா அப்பாவே பார்க்க கூட்டிகிட்டு போகலே. அதை பற்றி இந்த வீட்டில் யாரும் பேசலே. ஆனால் தங்கச்சி வீட்டுக்கு போகணுமா? நான் என்ன பைத்தியமா? நாளைக்கு வேணா சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் சுஷ்மா. அப்புறம் வேணா உங்க அம்மா அப்பாவை பார்க்க கூட்டிட்டு போறேன். நானும் இதை பத்தி கேட்கவே இல்லை, மறந்துட்டேன். சாரி சுஷ்மா. உங்களுக்கு எல்லாம் உங்கள் வீடு தான் முக்கியம். எங்களை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. எங்களுக்கும் அம்மா அப்பா எல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் தானே. உங்களுக்கெல்லாம் ஏன் அது தோணாதா? கரெக்டு தான். நாளைக்கு மட்டும் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். அப்புறம் உங்க அம்மா அப்பாவை பார்க்க தான் போறோம், ஓகேவா? முடியாது. முதல்ல எங்கள் அப்பா அம்மாவை தான் நான் பார்க்கணும்.
அப்புறம்தான் நிம்மல் யார் வீட்டுக்கும் வரான். குட் நைட்.